வெகு காலத்திற்கு முன் ஒரு காகம் ஒரு மரத்தின் உயர்ந்த கிளையில் கூடு கட்டிக்கொண்டு குடும்பம் நடத்தி வந்தது. அதே மரத்தின் அடிப்பாகத்தில் இருந்த பொந்து ஒன்றில் கௌதாரி ஒன்றும் வசித்து வந்தது. அந்த கௌதாரியும் காகமும் அடிக்கடி சந்தித்து கொள்ளும். இதனால் அவைகளுக்குள் நட்பு நெருக்கமாகியது. பகல் நேரத்தில் அவைகள் இரண்டுக்கும் வீட்டு வேலையே சரியாக இருக்கும். அதனால் அவைகள் இரண்டும் மாலை வேளைகளில் தவறாமல் சந்தித்து கொள்ளும். அப்போது அவை இரண்டும் உரையாடி உல்லாசமாக பொழுதை போக்கும். ஒரு நாள் கௌதாரி மற்ற பறவைகளுடன் சேர்ந்து இரை தேட போனது. ஆங்காங்கு முற்றிய நெற்கதிர்கள் கிடைத்தன. அவற்றை தின்று கொண்டே அந்த கௌதாரி வெகு தூரம் சென்று விட்டது. அதனால் மாலை வெகு நேரமாகியும் கௌதாரி தன் பொந்துக்கு திரும்பவில்லை. அதனால் கௌதாரியை என்ன இன்னும் காணோமே என்று காகம் மிக கவலையடைந்தது. அந்த கௌதாரி ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொண்டதோ அல்லது அது எங்கேயாவது விரித்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்குமோ அல்லது வேடன் எவனாவது அதை வில்லால் அடித்து கொன்று இருப்பானோ என்றெல்லாம் எண்ணி காகம் மனம் ஏங்கியது. அதற்கு தன் நண்பனை பிரிந்த கவலை. அன்று இரவு முழுவதுமே அந்த காகத்திற்கு தூக்கமே வரவில்லை. நாட்கள் பல சென்றன. ஆனாலும் கௌதாரி இன்னும் வரவே இல்லை. இந்த சமயத்தில் ஒரு நாள் முயல் ஒன்று அந்த மரத்துக்கு வந்தது. அப்போது அந்த கௌதாரி வசித்து வந்த மரப்பொந்து காலியாக இருந்தது. அதனால் அந்த முயல் அதில் புகுந்து கொண்டது. அதிலேயே வசிக்கவும் தொடங்கியது. அந்த காகமும் அதை தடுக்கவில்லை. இத்தனை நாட்களாக வராத கௌதாரி இனிமேல் எங்கே வரப்போகிறது என்று அந்த காகமும் எண்ணியது. ஆனால் அந்த கௌதாரியோ நெற்கதிர்களை நிறைய தின்று கொழுத்து போய் இருந்தது. அது உடல் பருத்து போய் மீண்டும் ஒரு நாள் அந்த மரத்திற்கு திரும்பி வந்தது. தன் நாட்டில், தன் ஊரில், தன் வீட்டில் வசிக்கும் பொழுது கிடைக்கும் இன்பத்துக்கு நிகராக சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பத்தை கூட சொல்ல முடியாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே. அதனால் அந்த கௌதாரி மீண்டும் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தது. கௌதாரி மீண்டும் அந்த மரத்துக்கு வந்ததும் அது முதல் வேளையாக தான் வசித்து வந்த பொந்தைதான் எட்டி பார்த்தது. அங்கு முயல் ஒன்று வசித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அந்த கௌதாரிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. உடனே கௌதாரி, ஏ முயலே, இது என் வீடு. நான் வசித்து வந்த இடத்தில் நீ வந்து குடியேறி இருப்பது எந்த வகையிலும் சரியல்ல. அது நியாயமும் ஆகாது. ஆகவே நீ உடனே இந்த இடத்தை காலி செய்துவிடு. நீ இங்கிருந்து போய்விடு என்று சற்று உயர்ந்த குரலில் கடுமையாக கௌதாரி அந்த முயலிடம் கூறியது. இதை கேட்ட அந்த முயல் உள்ளே இருந்தபடியே கௌதாரியை நிமிர்ந்து பார்த்தது. பின் அந்த முயல் கௌதாரியிடம், அடமட பயலே, கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா உனக்கு? ஏதோ கொஞ்ச காலம் நீ இங்கு வசித்து இருக்கிறாய். அதனால் இந்த இடம் உனக்கே சொந்தமாகிவிடுமா என்று முயலும் கோபமாகவே கௌதாரியிடம் கேட்டது. உடனே கௌதாரி முயலிடம், ஏ முயலே, எழுந்து வெளியே வா. இங்கே இருப்பவர்களிடம் உன் நியாயத்தை சொல்லிப்பார். அவர்கள் யார் சார்பாக பேசுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இது பற்றி மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பது உனக்கு தெரியுமா? கிணறு, குளம், வீடு இவை பற்றி வழக்கு ஏதேனும் உண்டானால் அதை அங்கு அருகில் இருப்பவர்களிடம் எடுத்து கூற வேண்டும். பின் அது யாருக்கு சொந்தம் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று முயலுக்கு எடுத்து கூறியது கௌதாரி. உடனே முயல் கௌதாரியிடம், இவ்வளவுதான் உனக்கு தெரியுமா முட்டாளே? நானும் பல சாஸ்திரங்களையும் சட்ட நூல்களையும் படித்திருக்கிறேன். பறவை, விலங்கு முதலியன ஒரு இடத்தில் தங்கி வசித்தாலே போதும். பிறகு அந்த இடம் அதற்கே உரிமையாகிவிடும் என்று நாரத முனிவரே கூறியிருக்கிறார். அந்த நியாயப்படி இந்த இடம் முன்பு உனக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ இந்த இடம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. அது உனக்கு தெரியுமா?
ஆகவே நீ இனியும் இந்த இடத்தை உரிமை கொண்டாட முடியாது. இதில் உனக்கு உரிமையும் கிடையாது என்று கௌதாரியிடம் விரிவாக பேசி அதை விரட்டியது முயல். முயல் இவ்வாறு கூறியதை கேட்ட அந்த கௌதாரி, ஓ, நீ சட்ட புத்தகத்தையெல்லாம் வாசித்திருக்கிறாயா? அப்படியானால் எழுந்து வா, இங்குள்ள சட்ட நிபுணரை கேட்டு பார்க்கலாம் என்று கூறியது கௌதாரி. மேலும் அவர்கள் என்ன முடிவு சொல்கிறார்களோ அதன்படி நாம் நடந்து கொள்வோம் என்று கௌதாரி முயலிடம் கூறியது. சரி, அப்படியே செய்வோம் வா என்று முயலும் சம்மதித்து எழுந்தது. உடனே கௌதாரியும் முயலும் எழுந்து தங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள புறப்பட்டு சென்றன. அவை இரண்டும் சற்று தூரம் சென்றதும், இப்போது இந்த வழக்கை தீர்த்து வைக்க நாம் யாரிடம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று முயல் கேட்டது. அதற்கு கௌதாரி, ஓ, அதை கேட்கிறாயா? நாம் இப்பொழுது கங்கை கரையில் தீர்க்க கண்ணன் என்ற பூனையிடம் செல்கிறோம். அது ஒரு காலத்தில் கொடிய பூனையாய் இருந்ததுதான். ஆனால் அது இப்பொழுது தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வருகிறது. எதிலும் பற்றில்லாமல் துறவி போல் கருணையே உருவாய் அந்த பூனை வாழ்ந்து வருகிறது. தவத்திலும் ஒழுக்கத்திலும் மேம்பட்டு விளங்கும் அந்த பூனை கங்கையாற்றில் உள்ள ஒரு மணல் திட்டில் வசித்து வருகிறது. எப்பொழுதும் அங்கு மெல்லிய பூங்காற்று வீசிக்கொண்டிருக்கும். அதனால் கங்கை நதியில் தவழ்ந்து செல்லும் அலைகளின் சலசலப்பும் மனதுக்கு மிகவும் இதமாக இருக்கும் என்றெல்லாம் முயலிடம் கூறியது கௌதாரி. பின் அந்த கௌதாரியும் முயலும் சற்று வேகமாக சென்று அந்த இடத்தை அடைந்தன. அங்கிருந்த பூனையின் தோற்றத்தை கண்டதும் முயல் மிகவும் கிடுகிடுத்து விட்டது. உடனே முயல், வேண்டவே வேண்டாம், இந்த போக்கிரியிடமா நியாயம் கேட்பது? எனக்கு இது நல்லதாகவே தோன்றவில்லை. தவ கோலத்தில் இருக்கும் கயவர்களை ஒருபோதும் நம்பவே கூடாது. இது மாதிரியான புனித நதிக்கரையில் கூட சந்நியாசிகளும் மோசக்காரர்களும் அவசியம் வசித்து வருவார்கள். அதனால் நாம் இந்த பூனையிடம் நியாயம் கேட்கப் போகவே வேண்டாம் என்று கௌதாரியை தடுத்து கூறியது முயல். இப்படி அந்த முயல் ஆக்ரோசமாய் பேசிய வார்த்தைகள் அந்த பூனையின் காதில் விழுந்துவிட்டது. ஆனால் உண்மையாகவே அந்த பூனை மோசம் செய்துதான் வாழ்ந்து வந்தது. எனவே எப்படியும் இந்த கௌதாரியையும் முயலையும் ஏமாற்றி தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள முடிவு செய்தது அந்த பூனை. உடனே அந்த பூனை கௌதாரிக்கும் முயலுக்கும் தன்மேல் நம்பிக்கை வரும்படியான காரியத்தில் ஈடுபடத் தொடங்கியது. உடனே அந்த பூனை தன் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டது. அண்ணாந்து சூரியனை பார்த்து தன் கால்களை தரையில் ஊன்றி கைகளை உயரத் தூக்கியது. பின் அந்த பூனை பேசியது. நான் சொல்லும் உண்மை மொழிகளை கேளுங்கள். இந்த வாழ்க்கையே பயனற்றது. நீர் குமிழி போல் நிலையற்றது. இல்லற இன்பம் என்பதெல்லாம் கனவில் அனுபவிக்கும் இன்பத்துக்கு நிகர்தான். மனைவி, மக்கள், உற்றார், உறவினரெல்லாம் வெறும் மாயையாகும். ஆகவே ஒருவன் ஒழுங்கான அறவழியை கடைபிடித்து வாழ்வதே உத்தமம். அப்படி அறவழியில் நிற்காதவனுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கான நல்ல வாழ்வு ஆகாது. அவனுக்கு உயிர் இருந்தும் அவன் பயனற்ற பிண்டம்தான். அப்பேற்பட்டவன் கற்ற கல்வி கூட வீண்தான். அவன் கற்ற கல்வியை நாயின் வாளுக்குத்தான் ஒப்பிட வேண்டும். நாய்க்கு வாள் இருந்தும் அது தன் மானத்தை மறைப்பதில்லையே. அறவழியை கடைபிடித்து வாழாத மக்கள் ஒரு பதருக்கு சமம். அவர்களது நிலை வௌவாலைப் போல் இரண்டும் கெட்டான் நிலைதான். வெறும் கொசுவுக்கு உள்ள மதிப்புதான் அவனுக்கும் இருக்கும். மரத்தின் பயன் அதில் கிடைக்கும் பூவும் பழமும், தயிரின் பயன் அதில் கிடைக்கும் நெய். அதுபோல் மனித வாழ்க்கையின் பயன் அறம் கூறும் வழி நிற்பதுதான். பிறருக்கு நன்மை செய்தால் அது புண்ணியம், தீமை செய்தால் அது பாவம். இதுவே அறத்தின் தத்துவமாகும் என்று கூறியது பூனை. பூனை இவ்வாறு கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த முயலின் மனம் அடியோடு மாறிவிட்டது. உடனே முயல் கௌதாரியிடம், நண்பா, நீ கூறியது முற்றிலும் சரியாயிருக்கிறதே.
இந்த பூனை கங்கா நதிக்கரையில் வாழ்ந்து வருவதனால் இது தவசீலனாகவும் தர்மசீலனாகவும் மாறியிருக்கிறது. அதனால் நம் வழக்கை இதனிடம் தாராளமாக தெரிவிக்கலாம் என்று ஆமோதித்தது முயல். இதை கேட்ட கௌதாரி, சரி, அப்படியே செய்வோம். இருந்தாலும் நாம் சற்று எட்டியே நின்று நம் வழக்கை சொல்வதுதான் நல்லது. என்னதான் இருந்தாலும் பூனை நமக்கு இயற்கையாகவே பகைதானே. அதனால்தான் இப்படி சொல்கிறேன் என்றது கௌதாரி. சரி, அப்படியே செய்வோம் என்று முயலும் அதற்கு சம்மதித்தது. பின் அவை இரண்டும் சற்று எட்ட நின்று கொண்டே அந்த பூனையிடம் பேசின. அவைகள் பூனையிடம், தவ சிரேஷ்டரே, தர்ம உபதேசம் செய்பவரே, எங்கள் இருவரிடமும் ஏற்பட்டுள்ள வழக்கு ஒன்றை உங்களிடம் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். தயவு செய்து அதை விசாரித்து நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். யார் பக்கம் நியாயம் இல்லையோ அதை நீங்கள் கொன்று தின்னலாம். அதுவே அதற்கு தண்டனையாக அமையட்டும். இதற்கு நாங்கள் இருவரும் சம்மதிக்கிறோம். இவ்வாறு முயலும் கௌதாரியும் அந்த பூனையிடம் கூறின. முயலும் கௌதாரியும் இவ்வாறு கூறியதை கேட்ட அந்த பூனை உடனே அவைகளிடம் கூறியது, நண்பர்களே, அப்படி சொல்லாதீர்கள். பிறரை கொன்று தின்றால் நரகத்திற்கு தான் போயாக வேண்டும். அதனால் நான் அந்த கொடிய வழக்கத்தை கைவிட்டு அநேக ஆண்டுகள் ஆகின்றன. இது பற்றி அறநூல்களெல்லாம் விரிவாக பேசுகின்றன. அறத்தின் முதல் கோட்பாடே அகிம்சைதான். அறவழி நிற்பவன் கொசு, பேன் போன்றவற்றை கூட கொல்லுதல் கூடாது. பிறகு மற்ற உயிர்களை கொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டுமா? தனக்கு துன்பம் புரியும் விலங்குகளை கொல்பவனுக்கு கூட இதே கதிதான் உண்டாகும். அப்படி இருக்கும்போது பிறருக்கு தீங்கு நினைக்காத உயிர்களை கொல்வது எவ்வளவு பெரிய பாவமாகும். வேள்விகளை செய்பவர்கள் கூட எதையும் கொன்று பலியிடுதல் கூடாது என்பதுதான் விதி. மரங்களை வெட்டுபவன், போரில் இரத்தம் பெருக செய்பவன், பசுக்களை கொல்பவன் ஆகியோரெல்லாம் சொர்க்கம் போகின்றனர் என்றால் பிறகு நரகத்திற்கு செல்பவர்கள் யார்? ஆகவே நான் எவரையும் தின்னவே மாட்டேன். மேலும் எனக்கோ வயதாகிவிட்டது. பிறகு எனக்கு காது எப்படி கேட்கும்? நீங்கள் எட்ட இருந்தே பேசுகிறீர்கள். அதனால் உங்கள் வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை. அதனால் நீங்கள் இருவரும் சற்று என் அருகே வந்துதான் பேசுங்களேன். அதனால் உங்கள் பேச்சு என் காதில் நன்கு விழுமல்லவா? என் மறு உலக பேற்றுக்கு தடையாக ஒருபோதும் நான் தீர்ப்பளிக்க மாட்டேன். என் வார்த்தையை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எவனாவது பேராசையினாலோ கர்வத்தினாலோ அல்லது பயத்தினாலோ நியாயத்திற்கு மாறாக தீர்ப்பு சொல்வானானால் அவன் அவசியம் நரகத்துக்குத்தான் போவான். இது நிச்சயம். அதனால் நீங்கள் சிறிதும் அச்சப்பட வேண்டாம். என் அருகில் வந்து நீங்கள் உங்கள் வழக்கை சொல்லுங்கள். நான் உடனே அதை தீர்த்து வைக்கிறேன் என்றது பூனை. பூனையின் தேனொழுகும் இந்த பேச்சை கேட்டதும் முயலும் கௌதாரியும் அப்படியே மயங்கி போய்விட்டன. அந்த பூனையின் வார்த்தையை முழுக்க முழுக்க நம்பிய அவைகள் இரண்டும் அந்த பூனையின் அருகே மெதுமெதுவாக சென்றன. அந்த பூனை எதிர்பார்த்ததும் இதைத்தான். உடனே அந்த பூனை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஒன்றை தன் பற்களால் கவ்விக்கொண்டது, மற்றொன்றை தன் காலால் அழுத்திக் கொண்டது. அதன் பிறகு கேட்க வேண்டுமா? முயலும் கௌதாரியும் அந்த பூனைக்கு விருந்தாகின. நம்முடைய பகைவர்கள் நம்மிடம் எவ்வளவு தேனொழுகும் வார்த்தைகளை பேசினாலும் நாம் அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். இதுவே இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடமாகும்.